இறைவன் லஞ்சம் வாங்குவாரா? வாங்க மாட்டார். பிரியமானவர்களே, வரிசையாக சொல்லுகிறேன், பதிவை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். ஏரோப்ளைன் எரிபொருள் பெட்ரோல் இல்லைன்னா பறக்குமா? பறக்காது. காரு, பஸ்ஸு, டூ வீலர் பெட்ரோல் எரிபொருள் இல்லைன்னா போகுமா? போகாது. அதே போல பஸ்ஸில் போகும்போது டிக்கெட் எடுக்கலைன்னா விடுவாங்களா? விடமாட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு நிறுத்தி தருமடி கொடுத்துருவாங்க. இன்னும் சொல்ல போனால் நிறைய இருக்குது, சொல்லிக்கொண்டே இருக்கலாம். பிரியமானவர்களே, ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். சபையிலே பரிசுத்த ஆவியானவர் அந்நியவாசை அடையாளத்துடன் இல்லை என்றால் எப்படி அந்த சபை வருகைக்கு போகும்? வருகைக்கு போகாது. எத்தனை உதாரணம் சொல்ல வேண்டும்? அதிகமாக இருக்கிறது. மனிதனுக்குள்ளே உயிர் இருந்தால்தான் அவன் மனிதன். உயிர் இல்லை என்றால் அவன் பிணம். அதே போலதான் அநேக சபைகளிலே பரிசுத்தாவின் அபிஷேகமே கிடையாது. ஏன் கிடையாது? தன்னைத்தான் சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி அந்த லெவலுக்கு வந்தால்தான் கடவுளிட்டிருந்து வருகிற, இறைவனிட்டிருந்து வர பரிசுத்தாவியானவர். லஞ்சம் கொடுத்து கடவுளுக்கு பரிசுத்தாவியை வாங்க முடியாது. பிரியமானவர்களே, அவர் அதிசீக்கிரமாய் வரப்போகிறார். அவரிடத்தில் தன்னை தாழ்த்தி இந்த செல்லு பார்க்குற விஷயத்திலெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி பரிசுத்தாவின் அபிஷேகத்தை வாங்கி ஜீவனுள்ள ஆவியுள்ள சபைக்கு வாருங்கள். ஆவிக்குரிய சபைகளுக்கு ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Amen.